ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜெட் ஜெரி கேமிங். நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு கிராணி தான் விளையாட போகிறேன். ஈஸி மோடில் தான் விளையாட போகிறேன். மியூசிக் வச்சுருக்கிறேன். ஐயோ பயமாக இருக்குது. சரி ரைட்டே, இனி ஒரு சம்பவத்தை பண்ணுவோம். இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர்ஸ் டு ஃபேத்தம்னு ஒரு கேம் போட்டிருப்பேன். அந்த கேம் வீடியோ பார்த்தீங்கன்னா இருங்க. ஓகே, கேள்வியை வர வைக்கிறதுக்கு போட்டுட்டு போயிட்டு உட்காந்துருவோங்க. இப்படி போயிட்டு உட்காந்தாதாங்க நம்மளால பொழைக்க முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பயமா இருக்கு. ஓகே, அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சாடா. சரி, போது கிளட்டி கிளவிகள் போது. எவ்வளோ பேர் ஆளியாட்டம் யாழை கொண்டு விடுவேன். சரி, கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். என்ன பொருள் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கல்ல. சரி, எடுத்த உடனே கிளவியை கொண்டுட்டு தான் இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவோடு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பின்னாடி ஒரே நாய்ஸாக இருக்கும். அது என்னென்னா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சண்டைன்னு நினைக்காதீங்க. அவங்க அப்படி தான் கத்தி கத்தி பேசுவாங்க. சரி, ஓகே 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 வருது விலகு. அம்மா இன்னும் தள்ளு பிடிச்சி கொடுத்தாது. ஒன்னியா இன்னைக்கு கொள்றேன். சாவு கிளவி சாவு தான் இன்னைக்கு. ஒய்யால சங்கு ஊதுறேன் இருக்கு. சாவு அட டப்புன்னு சாவேன். செத்து தொலையாம பேர் உயிரை வாங்கி அப்பா செத்துருச்சு. சரி, இது ஓப்பன் விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டு காடு. நான் இதை எடுத்துக்கிறேன். தள்ளிப்ப வாரம் போங்க. நாக் அவுட் பண்ணுறேன். ஒய்யால டென்ஷன் ஆக்கினுது. சரி, நீங்கள் போட்டு கன்னை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு முக்கியமான வேலை எதுவுமே இல்லை. சரி, இப்போ இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் டிப்புன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேங்களா? கன்னை தான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறது என்னோட எய்மாகவே வந்திருக்கு. சரி, அப்பா போடு. கன் அசம்பிள் பண்ணுறதை விட எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தாங்க ரொம்ப முக்கியம். சரி, நான் இன்னைக்காச்சும் கிளவியை வச்சு எஸ்கேப் முடியும்னு பார்க்குறேன். போட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு 2 பொருள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸ்பெஷலுக்கு இதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். இது என்ன கன் பார்த்துருக்கான் இருக்கே. சரி, சம்பவத்தை பண்ணுறேன். செக்கிங் போட்டுருவோம். இதுக்குள்ள 2 நிமிஷம் ஆகிடுமா? 2 நிமிஷம் ஆகிடும் தான் நினைக்கிறேன். சரி, இன்னும் கீழே போகிறேன். சரி, கிளவி ஸ்பான் ஆகிட்டு இருப்பா. டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒழிஞ்சு நிட்டு கிளவி அப்படிக்கா போனதும் நான் இப்படிக்கா ஏஞ்சிட்டு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்னன்னா, கிளவி சாவடிக்க போகிறதில்ல. அது டிஸ்ட்ராக்ட் பண்ணி விளையாடுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, நல்லா போச்சு அந்த கிளவி. கிளவி இங்கே போனேன். சரி, நான் ஆளியே காணும். இந்த அம்மாவுக்கு வருது வெள்ளைக்கு அப்படியா? அகில உலக கிளவி சங்க தலைவர்னு எனக்கு தெரியும்.
டேஞ்சரஸ் கலவி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டேஞ்சரஸ் கலவிங்க இது. சரி நல்லா போயிட்டு தேட ஆரம்பிச்சிச்சு. வந்து பார்த்தீங்கன்னா டப்டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போகிறோம்னா இங்கே நம்மளுக்கு இன்னொரு கன் பார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடா டப்டிப்புன்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு தேர்ந்துங்க வந்து என்ன கிடைக்குதா? ஆட போகிறேன், இந்த இடமே வேஸ்ட்டு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே வந்து போகிறேன். 2 ட்ரா இருக்கும் ஸ்பார்க் லைட்டு. சரி சத்தத்தை ஒன்று போட்டு வரட்டும் இங்கே. ஐயோ ஏய் என்னடா திடீர்னு இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிது. ஓகே இப்போ வந்து கிளவியை முடிக்க வேண்டிய நேரம். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுகிறேன், ஆளே காணுங்க. இதை என்னடா சுற்றிட்டு வருது இது? கிட்ட இருக்கா என்னான்னு கூட தெரியலையே. இந்த அளவுக்கு ஷார்ட்டாக போடலான்னு பார்த்தா இந்த வீடியோ ஒரு 25 நிமிஷத்துக்கு போயிடும் போல இருக்கு. ஒன்றும் புரியலை. நான் இதுக்கு தான் சொன்னேன். ஓகே வரட்டா. சரி மறுபடியும் அந்த வர விஷயத்தை சுற்றுன்னு போனோம் போல இருக்கே. மறுபடியும் வந்து பார்க் பிளக்க போட்டதில் கிளவி வந்து வந்துட்டு இருக்கு. வந்துருச்சு சீரம்பா. டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ ஒழுங்கு மரியாதையாக செத்துரு, எனக்கு அதான் நல்லது. சரி ட்ராப் அது இப்படிக்காக நான் தான் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு எங்கே இருக்குதுன்னு புரிஞ்சிச்சிங்க. அந்த இன்னும் ஒரு கன் பார்ட், 3rd கன் பார்ட் எங்கே இருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு. அவனா செத்துச்சு, என்ன பண்ண முடியாது. திறந்துன்னு வந்தேன். இப்போ நான் மணி அடிப்பேன் நிஞ்சாவா. சரி ஓகே இங்கேடா புக்கு இருக்குது. ஏய் நாங்களாம் போக மாட்டேன், போகடா. உங்கள் உயால் புக்கு எடுத்து வச்சுக்கிறானுங்க. சரி மேலெலாம் வந்து ட்ரா இருக்கு இல்லையா, அதிலலாம் கூட வந்து இருக்கலாம். இதெல்லாம் கக்கூஸில் காக்கி போங்கடா. ஏன்னா இந்த ரூம்லாம் இதுனே தெரில. யூஸ்லெஸ் ரூம்ஸ். ஓகே பேட்ரி. அப்போ அது அந்த இது ஸ்லெண்டர்னாவோட ரூம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பொருள்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கிளவியை ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வர வச்சுட்டு டப்புன்னு நம்ம வந்து கிளம்பிடலாம். அதுக்கு தான் நான் வந்து ஐடியா பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டப்பு டப்புன்னு போடா ஐமாவதுரா. வேறு ஸ்மான் ஆகிட்டோம், டென்ஷன் ஆகிடுச்சுன்னா. சரி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். ஓகே 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 வந்துட்டோமே, திரும்ப வந்துட்டோமே. இன்னைக்கு பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை யூஸ்ஃபுல்லான பொருள். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படிக்காக வந்து போகிறேன். கலை வந்து கீழே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. சரி இங்கே ஸ்பான் ஆகுமா தெரியலையே. சரி நான் வந்து போகிறேன், டக்குன்னு டைம் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. ஏய் இடு வயர் வச்சிருக்கேன். சே யூஸ்லெஸ் பில்லோஸ் டென்ஷன் ஆக்கினுக்கிறாங்க. சரி கிளவினா போயிடுச்சுட்டாடியா. இந்த கார்டர் பார்த்தீங்கன்னா இது ஐடாக்கணும். அதான் இந்த செகண்ட்ஸ்லாம் காட்டுது இல்லையா, ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் போய்க்கணும்னா காசு கட்டணுமா. அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. அதனால வந்து வருது உனக்கு இன்னைக்கு இந்த மலாயா சலாயா சொல்ல மாட்டேன். அப்படி தான் ஸ்க்ரூ டிரைவரை சொல்கிறேன்.
வேணாம் சுற்றி நல்லா வேஸ்ட் பண்ண முடியாது. சரி வாங்க சுற்றி. இது ஒரு காண்டு பிடிச்சது வந்துடும். காக்கா கிட்ட போயிட்டு நேரத்துக்கிட்ட பார்த்துட்டு வரேன். கை மாட்டிக்கிச்சு கத்துது. சரி என்ன பண்ணுறது, புரட்டு கிளம்பிய ஓகேங்க. டப்பு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்தே ஒன்று சுட முடியுமா? சுட முடியாது. சரி நான் போய்ட்டு மேலே ஒன்று சுடுறேன். இதுக்கு அவசரம். சரி ஒரு புல்லட்டை வந்து ரீலோட் பண்ணிட்டு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேமர் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா, வந்து போகிறேன். இதை கூட வந்து எடுத்துக்கலாங்க. மறுபடியும் இதை வந்து கொண்டுட்டு போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகே இங்கே தானே இருக்கும் மேடம். ஆமாம் இப்படி தான் போகணும். என்ன ப்ரோ திரும்பி நீட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தேன். அங்கே அந்த சீவேஜரில் கக்கூஸ் குத்துற குச்சி தாங்க ஒன்று இருக்குது. சரி மறுபடியும் புல்லட்டை போய்ட்டு ரீலோட் பண்ணணும். இல்லை இந்த கிளவி இங்கேருந்து வந்துடக்கூடாது. அதுதான் வந்து என்னோடய மெயின் கோல், எய்ம், ஆமிஷன் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். புல்லட்டு காலி ஆகிடுச்சின்னு நினச்சிக்குவோங்களேன். நம்மளை அந்த கடவுளே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக ஆகுது. ஏன்னா இது ஒரு கலெக்ட் பீஸு, ஒரு வாட்டி கூட அடி வாங்கக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவோட்டுறங்க. ஆமாம் அப்படின்லாம் கத்த மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய தைரியசாலி. ஏய் வழியா சிங்கிள் சேலா கிளவி போயிடலாமா? வர மாதிரியே தரலையாங்க இதே. இதை சுட வேணாம், நம்ம கொஞ்சம் ஆட்டம் காட்டணும். இதுக்கு மேலே இந்த கன்னை வச்சு என்ன பண்ணுறது? காக்காவை சுட முடியல. டேய் மேலே அது தெரியுதுங்க. என்ன அது தெரிஞ்சுதுங்க. பச்சக்குன்னு இது தெரிஞ்சுது. பேடி சவுண்ட். அடே எங்கடா இந்த கிளவி ஆளே காணும் பாருங்களா. இப்படியும் சுட்டு அதை பறக்க விடலான்ட்டு பார்த்தேன். சீவு பண்ணுவேன் வா. நான் சொல்கிறதுக்கு தான் நான் வெயிட்டிங். ஸ்பைடர் வருதா? ட்ராப்பை போடுது சோக்கான கிளவி. வா நீ வாமா, உனக்கு இருக்குது. சரி கிளவி வந்துடுச்சு. இப்போ பாருங்க ஆட்டத்தை காட்டுறேன். வாமா ஐயா. சாரியா நான் ஒன்று நினச்சேன். எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கேளையாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. படிய கிளவியா கொஞ்ச கொண்டு போட்டுரு. வேஸ்ட் கிளவி டேர்ட்டி பிளேவ். நீ வா உனக்கு இருக்குது. எனக்கு இருந்திருக்கும். சரி பொழைத்து விட்டனையா, பொழைத்து விட்டு. சரி இதை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவோம். அடகுலோவாளி கிளவி வேஸ்ட்டு பீஸுங்க இது. சூடாண்டோம். வா உன்னை இங்கே வச்சு தான் சுட போகிறேன். நான் இங்கே வச்சு தான் சுடுவேன். ஏன்னா உனக்கு கொள்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இதை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே கன்னை போட்டுட்டு கீழே போய்ட்டு ஸ்பெஷலுக்கு எடுத்துகிட்டு வாட்ட ஒப்பா 2 நிமிஷம் அவ்வளோ வேலை பார்க்கலாம். ஐயோ கன்று வேறு இங்கே போடணுங்க. கண்ணை இங்கே போட்டு தான் நம்ம போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கணும். நாடா இப்படி பார்த்துங்க. ஏய் வழியா விடு. ஏய் நீ என்ன நினச்சாலும் இன்றைக்கி என்னை தடுக்க முடியாது. போ நீ எப்படின்னா போ, நான் போகிறேன். சரி நம்ம இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குங்க. நாங்கள் போயிட்டு வீடியோ. சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துட்டேன். இதில் கிளிச்சே பண்ணலாம். எதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணுவேன் பார்க்குறீங்களா? சரியான கிளிச்சு ஒன்று பண்ணுறேன். அதுதான் இதுக்கு தேவலாம். எப்பரோ எப்படி இது ஹவு பாசிபிள்? இது வாட் ஏங்க? இது பாசிபிளே இல்லைங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நான் பண்ணுறது நம்மளுக்குன்னு தான் இப்படிலாம் சேருதுங்க. கன்று வேறு நான் எடுக்கணுமே. சரி எடுத்து மறுபடியும்
இங்கே சவுட்டி அடிக்கணும். சவுட்டி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே போயிட்டு ஒட்டிக்கிறேன். கிளவி வந்து போகுது. வந்துட்டு மேலே ஓடுற கிடு 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 கிடுட்டு. சரி நான் கன்னு வேற எப்படி எடுக்கிறது? இப்போ அங்கே ஊந்துருக்கு கன்னு. என்ன பண்ணணுமே? ஓகே எங்கடா இருக்கு? கிளவி இங்கே வரட்டும். கிளவி விற்புறான் இருங்க. கிளவி இங்கே வா. இங்கே பூரா பாரு. சரி அங்கே பார்த்தீங்கன்னா பலத்த சவுண்டை போட்டு ஒன்றுமே தெரியாத மணி வந்துட்டேன். பூராலாம் உள்ளதுங்க. அதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ரஸ்டி பாரு தண்டமான பொருளாக கொடுக்குறோம். அந்த தண்டம். ஓகே கிளவி வந்து வருதுங்க. இதுக்கு மேலே தான் சம்பவமே இருக்குது. ஓச்சி அப்படின்லாம் இது வந்து ஓகே. நம்ம இது எடிட்லாம் வந்து எப்போ பண்ண போகிறோன்னே தெரியல. சாத்தி விட்ற வேண்டியதான். சாவி வந்து எனக்கு என்னன்னாங்க வெப்பன் கீ எங்கே இருக்கும்? நம்ம வந்து நிறைய கபோர்டு வந்து பார்க்கல. அதில் வந்து இதுவும் ஒன்று. இதில் கூட வந்து என்ன இருக்குன்ட்டே தெரியல. ஓகே கட்டிங் பிளேஸ் சூப்பரு. இது வந்து யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ரெண்டாவது வாட்டி செத்துட்டேங்க. அது ஒரு மாதிரி புரு புருன்னு குசு விடுது. என்னன்னே புரியலைங்க. செத்துட்டேன். என்ன வெத்தா அத்தா என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே. சரி அப்போ இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் முடியும்னு நினைக்கிறேன். சரி நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போது கிளவி உறைஞ்சி போய் ஒட்டைய போகிறத நம்ம பார்க்கலாமா? சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. சரி இருங்க அது வரட்டும். வந்துடுச்சு. வா 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 வா. ஏய் பா தலைவலி தனியாக உருகுது. என்னடா இது? ஏய் வழியா விடு வழியா விடு. ஆனால் பொருள் எதுவுமே இல்லைடா. என்னடா பண்ணணும்? நான் கீழே தான் போகணுமாங்க நம்ம? சரி ஏதோ இருக்கு கதை பின்னாடி. சரி இந்த ரஸ்டி பேட்லாக் கீ வந்து வந்துருச்சான்ட்டு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் மனசை திடப்படுத்திக்கணும். நம்ம கீழே போகிறோம். சரிங்களா? இப்படிக்காக வந்து போயிடும். கால் வச்சுக்கிச்சிங்க. சரி கீழே போய்ட்டு வந்து சரி ஐயோ இதுவா? சரி போகிறேங்க ஓடுவோம். நம்ம வந்து இங்கே வரோம். அதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸு. அம்மா நல்லா ஒன்றுமே இல்லை. நைஸாக அப்படியே இன்னைக்கு மேலே வரேன். இடம் எதுவுமே இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு வால்ட் இருக்குது. ஆமரை தானே. டே டே என்னடா காமெடி பண்ணுறீங்க நீ வச்சு? என்னங்க இது? டேய் சரி நான் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஹேமர் கிடச்சா வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகேங்களா? எனக்கு பயமாக இருக்குங்க. வீடியோ வேறு 20 நிமிஷம் தொட்டிச்சு. ஓகேங்களா? ஓகே, கட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு மீட்டு மட்டும்தாங்க கிடச்சிது. சரி, போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேங்களா? ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு ஷார்ட்கட்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். ஓகேங்களா? 2 பொருளை வந்து எடுத்து உள்ளே போட்டு கிளவி வந்துங்க. ஒரு வழியாக வந்து ஸ்பைடர்கிட்ட வந்து வந்துட்டேங்க. போயிட்டு அதுக்கு வந்து நைஸாக வந்து சோத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எகிரி குச்சிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கன்னு வந்து எடுக்கலாம். பரவாயில்ல, கன்னு இங்கே வந்துச்சு. அது போதுங்க எனக்கு. இனிமேல் ஸ்க்ரீனு ரத்தமாகிடுச்சு. அவ்வளோதான், 21 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சரி, இதை வச்சு மறுபடியும் அதே ட்ரிக்கு தான். சவுண்டாக போடுறோம், இது போகிறோம். மாறிக்குது ஸ்க்ரீன். சரி, காண்டாகுதுங்க. இப்படி ஆகி போச்சு. சரி, நான் வந்து அங்கே போய்ட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிளவி என்ன அடிச்சிடுச்சுங்க. அவ்வளோதான், டேவே முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டே. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதாங்க, தோத்துட்டு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து கன் எடுத்து அந்த கிளவியை வந்து போட்டு தாக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டு 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 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ இப்படி வந்துச்சு. சீட்டிங் டே பாருங்க. அதான் சாவடிச்சுங்க. அது எப்படிங்க குறைச்சது? சாவே கிடையாது இதுக்கு. என்னடா இதானே மறுத்து நூறு மறுபடியும் சீட்டிங் பண்ண போகிறானுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இது கிளம்புறேன். ஓகே, வீடியோ வந்து கொஞ்ச நாள் வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து லென்த்தாக போகுது. வந்து நான் வந்து இப்போ சீவேஜுக்குள்ளே வந்து இருக்கேன். நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண போகிறது. சரி, வீடியோ வந்து முடிவுக்கு வரப்போதா இல்லை அப்படி இப்போ தான் வந்து தெரிய போகுது. என்னென்னா இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன இடம் இது தான். இந்த 2ல் ஒன்று நான் வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது 2த்தில் வந்து இது வந்து நம்மளை வந்து சூஸ் பண்ணிடுவேன். என்னென்னா இந்த வீடியோவுக்கு எண்டா இல்லை கண்டினியூ பண்ணுறது. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து 1 தான் வந்து எண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், எண்டு தான். இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சரி, பாய் பாய். அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துருங்க. நான் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறேன். இப்போ நம்மளை கிளவிக்கல தெளி சாவடிக்க போகுது பாருங்கள். நல்லா இருந்துச்சா? பாய் பாய்.